இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிட்ற முதற்கொண்டு நான் போற ட்ரெஸ்ல முதற்கொண்டும் எனக்குன்னு ஒரு எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ்ல என்ன கண்டிஷன் புரியல. அதுல என்ன சாப்பாடு கூட அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவசரம் நான் சாப்பிடணும். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவர் கேட்க மாட்டாரு. ஒரு பரோட்டா வாங்கிட்டு வராரு, அது அவருக்கு பிடிச்ச கடையில் வாங்கிட்டு வருவாரு. ஆனா என்கிட்ட கேட்பாரு, உனக்கு என்ன பிடிக்கும், எங்கே வாங்கிட்டு வரேன்னு கேட்பாரு. ஆனா அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு வருவாரு. வந்து சாப்பிடு, இதே சாப்பிடு, உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதே சாப்பிடு அப்படிம்பாரு. ட்ரெஸ்ல வந்து எனக்கு அதாவது சாரி கேட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார். அவர் நீ சாரி கட்டிட்டு போகாத, சுடிதார் தான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சுடிதாரே போடு அப்படிம்பாரு. ஆனால் அந்த சுடிதாரை எடுக்கிறத முதற்கொண்டு நான் அவட்ட தான் கேட்டு எடுக்கணும். இப்படி எடுக்கவா அப்படி எடுக்கவா அதை முதற்கொண்டு நான் அவட்ட கேட்டு தான் சார் எடுக்கணும். எல்லா விஷயத்துலையுமே சார். ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் கூட அவர்கிட்ட கேட்கணும். கேட்காம போயிட்டேன் அப்படின்னா ஒரு 100 டைம் கால் பண்ணுவார் சார். நான் பிளாக் லிஸ்ட்டில் போடுற வரைக்கும் கால் பண்ணுவார். நீ ஏன் இங்கே போகணும்? ஆமாம், புருஷனே பிளாக் லிஸ்ட் போட்டால் சும்மா இருப்பாரா? ஆமாம் சார். அதாவது ஃபோன் அடிச்சுட்டு பேசவும் மாட்டார் சார். அப்படியே காலில் வச்சுக்கிட்டே இருப்பார். நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். அந்த இடத்துல அவரை வந்து எந்த ஒரு இடமே எனக்கு கொடுக்கல சார். நார்சிஸ்ட் பிஹேவியரா இருக்குங்க. ஃபோன் பண்ணிட்டு ஃபோனை பேசாமல் அப்படியே வச்சுட்டே இருக்கிறதுலாம் அது அப்படியே பழகிருச்சு சார். லவ் பண்ணுறது வந்து பழகிருச்சு. அப்படியே என்ன ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவீங்க? சும்மா அப்படியே வச்சுருவீங்களா? மியூட்டில் போட்டுருவேன். எதுவுமே பேச மாட்டார் சார். மியூட் போட்டு எவ்வளோ நேரம் அப்படியே வச்சிருப்பீங்க? கட் நான் பண்ணுற கட் பண்ற வரைக்கும் வச்சிருப்பார் சார். கட் பண்ணுற வரை வச்சிருப்பேன். கட் பண்ற சரி, வரைக்கும் கட் பண்ணியாச்சு என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் அடிப்பேன். சரி, பிளாக் லிஸ்ட்டில் போட்டால் தான் விடுவேன். இது எதுக்கு சிரிக்கிறீங்க?